சாமியே சரணமையப்பா. ஆதிமூலன் ஆதியிலே மோகினி மேல் மோகங்கொண்டு, ஆதிமூலன் ஆதியிலே மோகினி மேல் மோகங்கொண்டு மேதினிலே வந்துதித்தான் ஐயப்பன். அவன் காடுமலை ஆடியப்பின் புவி மீது ஏறியபடி புலிவாலை கொண்டு வந்த மையப்பன். அவன் காடுமலை ஆடிய பின் புலி மீது ஏறியபடி புலிவாலை கொண்டு வந்த மெய்யப்பன். மணிகண்டன் இருமுடியை மனதினிலே ஏந்தி சபரிமலை சன்னதியில் சாஸ்தாவை நம்பி பம்பை நதி ஓடுதங்கே காடுமலை தாண்டி அவன் கருணை மலையில் நனைபவர்க்கு காவல் காப்பான் ஆண்டி. கார்த்திகையில் மாலையிட்டு கடுந்தவத்தில் உடலை தீயிலிட்டு குருசாமி ஆசி பெற்ற பக்தர்கள். அவர்கள் 41 நாள் நடமாடும் சித்தர்கள். வெறும் தரையினிலே படுத்தபடி ஐயப்பனை நினைத்தபடி முடிதாங்கி நடந்து வரும் பொழுது சபரிமலை காத்திருக்கும் தொழுது. கால்களிலே செருப்பு இல்லை, மனதினிலே செருக்கும் இல்லை. சபரிமலை நடந்து வரும் காட்சி. அகிலமெல்லாம் ஐயப்பனின் ஆட்சி. கால்களிலே செருப்பு இல்லை, மனதினிலே செருக்கும் இல்லை. சபரிமலைக்கு நடந்து வரும் காட்சி. அகிலமெல்லாம் ஐயப்பனின் ஆட்சி. உத்திராட்ச மணி அணிந்து இருமுடியை தலையில் சுமந்து உலகமெல்லாம் பக்தர்களின் கூட்டம். அவர்கள் எண்ணமெல்லாம் சபரிமலையில் நாட்டம். சபரிமலையில் நடக்கும் பொழுது புலி ரூபம் பூண்டு அவனும் துணையாக வருகின்ற மாயம். உடலில் மனதில் ஒருபொழுதும் வாராது காயம். புலிபாலை தந்தவனை புவி போற்றும் மாயவனை, புலிபாலை தந்தவனை புவி போற்றும் மாயவனை, நீ 18 படியேறி நின்றால் அவன் 20வது படி மீது வருவான். தோள் மீது உனை தூக்கிக் கொள்வான். அவன் தோள் மீது உனை தூக்கிச் செல்வான். இப்பாடல் ஐயப்ப பக்தர்களுக்கு சமர்ப்பணம். ஒழுக்கமான நம்பிக்கை உலகத்தை திருத்தும், உயர்த்தும். நன்றி. நான் கலைஞர் தாசன்.